நானும் ஆயிடலாம். இதெல்லாம் போய் சொல்கிறதுக்கு நமக்கு வெக்கமாக இருக்குது. கொடுத்து 6000 கிராம் போகணும், கால் தேய்ச்சிட்டு உடம்பு தெரிஞ்சுதான் தெரிஞ்சு இதெல்லாம் சொல்கிறது வெக்கமாக இருக்குது. நீ வேணால் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோ, நீ வேணும்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இந்த இதோட வந்து ஏன் நீ சண்டை போட்டு நடக்கிற? உனக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம்? நீ வேணா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோ. என்ன கூட சொன்னேன், நான் வேணா பேரை வச்சு பேரை சொல்கிறேன், ஒரு அந்த கட்சி பேரை அப்படின்னா கூட கிண்டதாக சொன்னேன். ஆக இப்பொழுது தமிழ்நாடு என்ன ஒரு ஆச்சரியமாக பார்க்குது. எப்படின்னா அப்பனுக்கும் பிள்ளைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்கக்கூடாது. அவர் எந்த பதவிக்கும் போகாத நிறுவனராக தலைவராக கட்சியை வழிநடத்தி வந்திருக்கிறார். இத்தனை வருஷமா, 46 வருஷமா. ஏன் அவர் எப்படிப்பட்ட தலைவர்? அவர் ராமதாஸ் அவரோட போய் ஏன் மோதுறது, அசிங்கம் அவரை வர்ணிக்கிறது, அவரை பற்றி எனக்கு கண்ணு தெரியல, காதல் தெரியல, பேச்சு வரல, படுத்த படைக்காக இருக்கேன் அப்படின்னா சொல்கிறது. அதை விட அந்த கதை தரம் தான் பார்த்துன்னு இருக்கேன், கதை தரம் தான் பார்த்துன்னு இருக்கேன். அன்புமணிக்கும் பாமகவுக்கும் சம்பந்தமில்லை, அவர் வேண்டுமானால் தனி கட்சி தொடங்கிக் கொள்ளட்டும் என்று ராமதாஸ் பேசியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.